வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ச்சி அதில் வந்து லேசர் கிடச்சிச்சு. இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் விட்டுவிட்டே இருக்குது. இது வந்து பேட்டரி தான் வந்து இந்த 10 ரூபா செல்லு தான் இருக்குது உள்ள இதுதான் இருந்துச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பேட்டரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சார்ஜ் போடுற மாதிரி ஒரு இந்த லேசரை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு பொழுது நீங்கள் செல் வாங்கி போட்டுகிட்டே இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து ஒரு சார்ஜ் போடுற மாதிரி ஒரு பேட்டரி நம்ம பேட்டரி செட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு சார்ஜ் போடுற மாதிரி ஒரு வீடியோ ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள். இப்போ நான் நம்ம எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும். இது நம்மளுக்கு தேவையே இல்லை. இது நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ நம்ம இது மட்டும் தான் வச்சு செய்ய போகிறோம். இப்போ அந்த லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் ஒரு ஒயரை சால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. அதே ஒயருக்கு உள்ள ப்ளஸ் மைனஸ் மட்டும் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம நெக் பேண்ட் இது ஹெட்செட் இருக்கு இல்லையா, அதோட பேட்டரி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா, பழைய பேட்டரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் ஒரு போர்டு எடுத்துக்கிட்டோம். வந்து பேட்டரி சார்ஜிங்கு, அதுக்கப்புறம் இந்த லைட் தேவையான பவர் இப்போ நம்ம இந்த வயர் போர்டோட சால்வ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸில் இது அவுட்புட்டில் வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டு இருக்குது தெரியுமா, பேட்டரி B ப்ளஸ் B மைனஸ் இதான் பேட்டரி கனெக்ஷனு. அந்த சைடு லாஸ்ட் இப்போ இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம அவுட்புட் கனெக்ஷன். நம்ம வந்து லைட்டுக்கு இருக்கு பார் கனெக்ஷன். ஓகேங்களா, வாக் கனெக்ஷன் இருக்குது. இப்போ அவுட் ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் சால்வ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸை நம்ம இந்த போர்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ பேட்டரியோட ப்ளஸ் மைனஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பேட்டரியோட ப்ளஸ் அப்புறம் மைனஸ். ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள். அதாவது பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கொடுத்தாச்சு, அவுட்புட் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சரிங்களா இவ்வளோ பவர் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லேசர் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, பாருங்க டைப் சி. இப்போ வந்து பேட்டரி சார்ஜ் ஆகுது. இப்போ வாங்க ஃபுல்லாக இதுக்கு ஆஃப். ஓகே, நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணால் சார்ஜிங் ஒரு போர்ட் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து டைப் சி போர்ட் தான். டைப் சி சார்ஜிங் போட்டாவே பேட்டரி சார்ஜ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் லைட்டும் ஆன் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான். இது என்ன பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் பேட்டரி. ஓகேங்களா, அந்த பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் வேலையை போச்சு. இப்போ ப்ளூ கனெக்ட் பண்ணிடலாம். பேட்டரியை இந்த இடத்துல வச்சலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சா. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்ச வழியில் சரிங்களா. இதுக்கு மேலே இது செல் வாங்கி போட அவசியமே கிடையாது. இப்போ வந்து பேட்டரி போட்டாச்சு. இதுக்கு மேலே எவ்வளோ பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா, இப்போ நான் வந்து உங்களுக்கு சார்ஜ் போட்டு காட்டுறேன். பாருங்க, டைப் சி கேபிள் பவர் பேக் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ சார்ஜ் ஆகிக்கும், லைட் எரியும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதை நம்ம கழிக்கலாம். சிங்கிள் லேசர் பிரைட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, இப்போ சேஃப்டிக்கு டேப் சுற்றிக்கலாம். ஏன்னா நெட்டில் வேறு ஆடிட்டே இருக்க முடியாது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ட். இப்போ இது சிங்கிள் லைட்டாக வச்சு ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஐடி டேக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன்.